செய்கின்றதே அது எந்த இடம் அப்படிங்கிறதும் பத்ரி நாராயணன் சொல்றார். அதுதான் சோத தீபம். அந்த திருப்பாக்களை என்று நாம் சீராஜினார்கள் அவர்கள் எல்லாரும் பஜனை பண்றார்கள். அவர்கள் தன்னமடைந்து ஆடக்கூடிய பழனி காந்திகள் அவர்கள் வேறு யாரும் உலகத்தை விதிக்க மாட்டார்கள் ஸ்ரீமன் நாராயணன் தவிர. அவர்களுடைய பேர்பட்ட ஏகாந்த திருச்சி அவர்களுடைய பெருமையை எடுத்து சொல்றார். ஸ்ரீராத்திரி எம்பெருமான் சயானம் சேஷகரியங்கே புராண புருஷன் யோகநித்யான் நீலிதாட்சம் சர்வஜம் சர்வதாட்சியம் சுத்த படிகசங்காசம் விவிதம் கீதவாசகம் ஸ்ரீவத்ச கைஸ்வரம் சிதா புண்ணியாந்தராடிதம் மந்தஸ்மிதம் மதுரஸ்வர பாஷணம். வைகுண்டத்தில் பகவான் சதுர்புஜனாக சந்திரக்கிற கதாபரணாக எழுந்திருக்கிறான் திருமாமணி மண்டபத்தில். ஸ்ரீராத்திரிக்கு 2 விதம் உடையவராக வெள்ளை வளையேறந்த மணிமன்னனாக திருப்பாக்கடலில் எம்பெருமான் பள்ளி கொண்ட நிலையிலே யோக நிதிரையிலே எழுந்திருக்கிறார். சீதையின் வீடு பாதங்களை வந்து வெள்ளவிஷ்டசேனாதிகள் சுத்தீவிர இருந்து மங்களாசாசனம் பண்ணி பிரம்மருத்ராதி சமஸ்த தேவதைகளும் ரிஷிகளும் நாரதாதிகளும் யாரும் கிட்டத்தை சேவித்து பேசி பழகும்படியாக பகவான் இருக்கிறார். அதுவும் அவன் இஷ்டப்பட்டாரா இல்லாதவனா சிராஜ்ய வரையிலும் போய் தரிசனம் கிடைச்சாங்க திரும்பி வந்துட்டார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் பாகவதத்தில் உண்டு. பகவான் திரும்பியம் பட்சினான். ஆனால் திரும்பிடத்து பேசி கிட்டத தேவர்களையும் அழைத்து பேசலாமல் இருக்கிறான். அங்க உள்ள சேத தீபத்தில் உள்ள அதிகாரிகள் எப்படி வருணம் வந்தார் என்று சாமி நம்மான் இடங்கொள் சமயத்தையெல்லாம் எதிர்த்து கலைவனோட கடன்களை பள்ளி பெருமான் தன்னிடை கிடந்தும் எழுந்து தீபம் பலபலவான் நடந்தும் பரமுதும் குறித்தும் நாடகம் செய்கின்றனரே. திருப்பாளர்கள் எம்பெருமான அனுபவிக்கிற சேதீபவாசிகள் பரமீகாந்திகள் அவர்கள் வகுக்கிறதை சொல்றார். இடங்கும் சமீபம் எப்படி பஜனை பண்றார்களா முதல்நாம சந்தித்திருக்க விஷ்ணோ யானஞ்ச வித்தஞ்ச நடரஞ்ச பஜனானந்த பரவசமாக ஆகி அவர்கள் குளிர்ந்து நிமிர்ந்து கையில காலத்தை வச்சு நாராயண 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 பஜனை பண்ண அது இடிச்சு வளைய கீழே குளிர்ந்து நிமிர்ந்து கோஷ்டில 1000 பேர் நின்று கொண்டு அப்படி வசிக்கிறார். அப்படி வசிக்கிறது எப்படி இருக்கு? யாரைக்காக எப்படி வசிக்கிறான்? கடன்களை பள்ளி பெருமான் சேரி சைவத்தில் திருப்பாக்களை இடத்தில் இருக்கிற எம்பெருமான நினைத்தாலும் அவர்கள் அப்படி ஆடி கழிக்கிறார்கள். அவர்கள் என்ன லட்சியம்? எப்படி வகைக்கிற ஆனந்தம் எதை உத்தேசிக்கிறான்? தன்னுடைய பூதல் பெருமான் தன்னுடைய பூதங்களேயான் பூதம் விஷ்ணோ பூதான் லோகானாம் பாவனாய பரந்தி என்று ஸ்ரீபாகவதம் ஆழ்வாரும் அதையே அனுபவிக்கிறார். பூதங்களேயான் ஆழ்வாரையும் பூதத்தாழ்வாரும் உண்டு. பூதங்கள் சொல்லிட்டு எதுனா ஜீவித்திருக்கிறார். எதனால ஜீவித்திருக்கிறார்கள் என்றால் நாம சங்கீர்த்தனத்தாலே ஜீவித்திருக்கிறார். வேறு ஆதாரம் தேவையில்லையாங்களுக்கு. நாம சங்கீர்த்தனத்தினாலே ஜீவித்திருக்கிற இவர்கள் எப்படி நாம சங்கீர்த்தம் குளிர்ந்து நிகழ்ந்தாக்கள் இவர்கள் பஜனை பண்றான் யோசியா. அது எப்படி இருக்குன்னா வயல்ல களை எடுக்கிறது போல வயல்வெளிகளில் களை எடுக்கிறது பயிர் செய்கிறதால் அந்த பயிர்களுடைய மத்தியில கோடையினுடைய கலைகள் கடந்தும் நாம சங்கீர்த்தனத்தினாலே ஜீவிச்சிருக்கிற இவர்கள் எப்படி நாம சங்கீர்த்தம் குளிர்ந்து நிமிர்ந்தாக்க இவர்கள் பஜனை பண்றான் கோஷ்டியா. அது எப்படி இருக்குன்னா வயல்ல களை எடுக்கிறது போல வயல்வெளிகளில் களை எடுக்கிறது பயிர் செய்கிறவா அந்த பயிருடைய மத்தியில கோடையின் முதலிய கலைகள் கடந்தும். கோடை கலந்துட்டானா பயிர் அமைச்சிடும் இல்லையா? அதுக்காக நடவு நட்ட பிறகு கொஞ்ச நாள்ல களை எடுக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அந்த களை பறிக்கும் பொழுது பொம்மநாட்டிகள் எதன் பாட்டு பாடுவா. சிரமம் தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாட்டு பாடல் பாடுவா. நாட்டு பாடல் பாடியே அந்த கலைகள் இருக்கு. அந்த கலைகளை பறிச்சு எறிவார். அதுபோல இவர்கள் என்ன செய்யறது அப்படின்னா இவர்கள் பறிச்சு எறியறது போல நாட்டு பாடல் அன்றி நாராயணனை பாடிக்கொண்டு குளிஞ்சு எழுந்துக்கின்ற பார்த்தா எண்ணத்தையோ பறிச்சு எறிகிறார் போல. எதை பறிச்சு எறிகிறார் என்னால் இடங்கொள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போல. எதது துர்மதங்கள் பலவிதமான துர்மதங்கள் துரபிப்பிராயமாக தாங்கோன்றியாக ஏற்பட்ட மதங்கள் எது உண்டோ வேத பிரமாணம் இல்லாதபடியோ அல்லது வேதாந்தத்தை புரிந்து கொள்ளாதபடி அபசப்தத்தினாலேயோ ஏற்பட்ட மதங்கள் எல்லாத்தையும் புதுங்கி எறிகிறாரோ அப்படின்னு தோன்றதா அவர்கள் செய்கிற தேர்த்தைய பார்த்தா செய்யுதுவா. வியாக்கியானத்தில் கேள்வி கேட்டுக்கிறார் ஆற்றம் தீர. ஏன்னா
எடுத்து களைவன போல அப்படின்னு பொதுவா சாமி நம்மாழ்வார் ஸ்மூத்தா தான் பேசுவார். தொண்டரட்புரி ஆழ்வார் திருமூழ்ச்சி ஆழ்வார்லாம் இருந்தான்னா ஸ்மூத்தா பேச மாட்டார், ஒளிச்சாயத்துமே பேசுவாரா. நம்மாழ்வார் போலேன்னு சொல்றார். அதுக்குள்ள வியாக்கியானம் பண்ணவர் கேள்வி கேட்டுக்கிறார். இதுவும் ஈடு வியாக்கியானம். போலே என்பானே அப்படிங்கிறார். எடுத்து களைய அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்து களைய அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து களைவன போலே என்பானே என்னில் சாத்திரருக்கு பிறரை நலிய வேண்டும் என்று ஒரு அசந்தி இல்லையே. வியாக்கியானம் அது வாக்கு மொழியில இருக்கட்டும், அதை ஒழிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு அபிசந்தியோ, அதுல தாற்பயம் உடையவர்களுக்கு ஒரு மனக்கிளேசத்தை உண்டாக்கணும் என்கின்றதோ சாத்வீகர்களுடைய காரியம் இல்லையது. அதை கண்ணை புரிந்ததோ அதை புரிந்ததோ எல்லாம் அவள் காரியம் தான். தலையை வாங்கி விடு, கண்ணை புரிஞ்சு விடு அப்படிங்கிறதெல்லாம் அவள் காரியம் தான். நாம அப்படி இல்லையே, அந்த கண்ணை புரிஞ்சினவனுக்கும் நல்ல புத்தி உண்டாகும், அவனும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதல்லவோ சாத்வீகர்களுடைய அபிப்பிராயம் என்று வியாக்கியானம். கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி அப்படின்னு சொல்றதுன்னா எம்பெருமானுடைய சேர்க்கைகளையே அனுகரணம் பண்றோம். கிடந்தும் திருப்பாளர்கள் எம்பெருமானல்லவோ இவ பாடுறா, அதனால எம்பெருமான் பரிசென்ற மாதிரியே அபிநயம் பண்ணுவாராம். இப்படி சேஷி செய்யணுமா அபிநயம் பண்ணுவான். இருந்தும் உடனே வைகுண்டத்தில் எம்பெருமான் எப்படி உட்கார்ந்துருக்காரோ அது போல, எழுந்தும் திருமலையில் எப்படி எழுந்து நிற்கிறாரோ அதுபோல திருமலை அப்பனை போல அபிநயம் பண்றான். கீதம் பல பல பாடி ஒரு அபிநயம் இல்லாம அதுக்கு ஏற்ற கீதங்கள்லாம் பாடிட்டார். அந்த பாட்டுல எப்படி சீனிவாசன் திருமலை அப்பனை போல காட்சி கொடுக்கிறார். பச்சை மாமலை போல் ரங்கநாதான் ரங்கநாதன் மாதிரி படுத்துக்கிறது மாதிரி காட்டுறார். நடந்தும் பறந்தும் ரெண்டு காவியத்துல அலைந்தவனை பிருந்தாவனத்துல அலைந்தவனைன்னா அப்படியே பிருந்தாவனத்தில் அலையிறது போல நடந்து காட்டுறார். பறந்தும் கருட செயல வந்தா அப்படி நானே கருட நாட்டம் கையை அடிச்சென்று கருடனை போல தானே காட்சி கொடுக்கிறார். குளித்தும் நாடகம் செய்கின்றனர். எம்பெருமான் சௌலத்தினாலும் ஒரு பக்தனிடத்துல பேசுறது போல காட்டுவார்கள். இவ்வளவும் நாடகம் செய்கின்றனர். ஏன் செய்கிறேன்னா தன் மனஸ்காக தது ஆளாக தத் விசேஷா கோபிகைகள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து பிறகு அனுகரணம் செய்ததனாலே கண்ணனாயே ஆயிட்டார். கண்ணனாக ஆகிறது அகிருஷ்ணோரம் பசியதகத்தின் நான் தான் கண்ணன் நடந்து போறேன்பா அப்படிங்கிறான். நடந்தும் கண்ணன் எப்படி நடக்கிறானோ அப்படி நடக்கிறேன்பா. நான் தான் கண்ணன் கோரத்திரமலையை தூக்குறேன் அப்படிங்கிறார். கோரத்திரமலையை தூக்குறார். அந்த அதிநிவேசம் வரும்போது நமக்கு இருக்கிறதே மனசு வாக்கு காயம் இது மூணு தானே. மனசால பகவான தியானம் பண்ணி வாக்கால பாடி காயத்தினால அனுகிரகம் பண்ணிட்டோமானா மூணையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சு. நாலாவது ஒன்றும் இல்லை, கதாத்மிக்காக லயமாயிட வேண்டியதானே. அப்படி பதிக்கிறார் என்கிறார். போலிக போலிக போலிகன் போயிற்று வல்லுயிர் சாகம் நதியும் நரகமும் நமனுக்கிங்கை யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்டு கடல் மன்னன் பூதங்கள் மண்ணே மனித புருந்தி செய்வாய் ஆடி உரிதர கண்டோம். பொலிக 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 சுவாமி நம்மாழ்வார் உலகத்துக்கே மங்களாசாசனம் பண்றார். இனி உலகத்துக்கே மங்களாசாசனம், பிரத்யேகமா பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றது இருக்கட்டும். உலகத்துக்கு இனிமேல் இந்த உலகம் பொலிகை பொலிகை. இந்த உலகத்துல இருந்த வல்லுயிர் சாபம், ஜீவகோடிகளுக்கு இருந்த தன்னுடைய சாபமும் நீங்கி போயிடும். சாபம்னு சொல்லுவானே பாபத்தை அப்படின்னா அனுபவித்தாலோய தீராதுங்கிறதுனால அப்படின்னு வியாக்கியானம். அனுபவித்தாலன்று நனியார் ஆலையாலே பாபத்தை சாபம்ன்றது. ஒருத்தன் சரிச்சுட்டான், நீ யானையாக போ, நீ மதமா போ என்று சரிச்சுட்டால் அனுபவிச்சுட்டானே தீரணும். சரணமே அனுபவிச்சானே. புத்திரசோகத்தால சாவாய் அப்படின்னு பாபத்துக்காவது பிராயசித்தம் உண்டு, சாபத்துக்கு பிராயசித்தம் இல்லையே. அப்படி சாபம் அப்படிங்கிற சொல்லாத பாபத்து தான் சொல்ற. நீக்க முடியாததான அந்த பாபம் கூட இப்பொழுது நீங்கி போயிடும். எது நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமை. இனிமேல் பாபம் இருந்தாதானே நம்ம நரகத்துல போறதுக்கு. லோகால் சமஸ்தா சிகனோபம் உலகம் பூரா க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல பரமபாதவர்கள் நரகம் தவிர நரகமும் க்ஷேமமா இருக்கணும் எழுதக்கூடாது. நரகம் க்ஷேமாவே இருக்கக்கூடாது. நரகம் துண்டு போகிறதுனால வராதா அப்படிங்கிறார் திருமாலையில். உலகத்துல எல்லாரும் சேர்ந்து திருவரங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டா நரகம் பாழ்படும். நரகத்தை காப்பாற்றல எல்லாரும் எல்லாரும் நரகத்துல வழக்கு ஏற்றி வச்சு நரகத்தை திருக்காட்சியை கொண்டாடி நரகத்தை காப்பாற்றி இருக்கிறாரே. ஏதா திருவரங்கம்னு சொல்லக்கூடாது. சொன்னா நரகம் அழிஞ்சு போயிடுது.
இந்த ஆழ்வாருக்கு நரகம் அழியணும்னு அவங்களோட ஆசை. நரகம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆழ்வாரால் ஆசைப்பட மாட்டேன். நரகமும் அழியும், நரகத்துக்கு தலைவன் ஒருத்தருக்கிறானே அவனுக்கு இங்க வேலை இல்லை. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாவொன்றும் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஹரிதாசர்களா இருக்கிறதுனாலே அவன் என்ன பண்ணுவாங்க, கலியும் கெடும் கண்டுகொண்டு எல்லாத்துக்கும் காரணம் கலிதானே. தனக்கு பாபத்துக்கோ சாபத்துக்கோ நரகத்துக்கோ எல்லாத்துக்கும் காரணம் கலி. கலியே கெட்டுவிடும். கடல் மன்னன் பூதங்கள் மண்ணே. எங்கேயோ சேத தீபத்தில் இருந்தா எங்கேயோ வைகுண்டத்தில் இருந்தாங்கிறது போய் இந்த கடவுள்களும் பரிசந்தி நாராயண பராயணாகான் அத்தகைய அதே பெருமையுடையவர்களான அந்த பரமீகாம்பிகள் இந்த கலியிலையும் ஆழ்வார்களாக அவதரித்து இங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆறு பாடி பிடிச்சால். ஆனால் அதுவும் என்ன, மணிய புகும் பஜன கோஷ்டிகள் நம்ம மணிஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆழ்வார். ஏதோ 10 ஊருக்கு ஒன்று இருந்தா போறாரு. மணிய புகுந்து எங்கு பார்த்தாங்க ஒரே நாம சங்கீர்த்தனமா ஆயிடலாம், ஆயிட வேண்டாமா எங்க பார்த்தோம் அப்படின்னா ஆசைப்படுறார். ஆடி ஒளிதர கண்டோ என்று அவர் ஆசைப்பட்டு சாட்சாத்தரிச்சுட்டார். அவர் ஆசை நிறைவேறி நினைச்சு நரக தரிசனம் தர்மபுத்திரனுக்கும் ஒரு கால் நரக தரிசனம் பண்ண வேண்டியிருக்கிறே, அதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா ஏன் யாவொன்றும் இல்லை. தர்மபுத்திரனும் நரக தரிசனம் பண்ண காரணம் என்ன? எம்பெருமான் கண்ணன் சொன்னான், பாரத யுத்தத்துல துரோணாச்சாரியன் பிரம்மாஸ்திரம் போட்டு எல்லாரையும் ஒழிக்கிறான். பிராமணனா ஆக்கு பிரம்மாஸ்திரம் எழுதிதான் எல்லாரையும் ஒழிக்க போறான். வெறும் சாதுக்களே ஜனங்களே பகவான் கண்ணபிரான் பார்த்தான். இந்த பிரம்மாண்டத்தை போட விடாத பண்ணணும். போட விடாத பண்ணாதான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். எல்லாரையும் காப்பாற்றணுமா ஒரு யானைக்கு அஸ்வத்தாமான்னு பெயர் வச்சான். அந்த யானையை ஓடி கதையாக அடித்தான். அஸ்வத்தாமா ரதகா பிஞ்சரா. அஸ்வத்தாமா செத்தான்னு தர்மபுத்திர சொல்ல தொடங்கினான். அஸ்வத்தாமான்னு துரோணனுடைய புள்ள. போய் சொல்லலாம். கண்ணபிரான் வந்து சொல்றான். தர்மபுத்திர நீங்க சொன்னாதான் நம்புகிறார். அஸ்வத்தாமா செத்தான்னு கூச்சல் சொல்றார். அவர் பெருமானத்தை கீழே வச்சுருவார். பெருமானத்தை போட்டா எல்லாரும் ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க. ஆனா தர்மபுத்திர சொல்ற சொல்ல மாட்டேன். உடனே தீமன் சொன்னான். நீ சொல்றான் உங்க அண்ணா சொல்ல மாட்டேங்க, நீ சொல்றான். தீமன் சொன்னா எனக்கு புண்ணியமோ பாகமோ நரகமோ சத்தியமோ எதுவும் தெரியாது. நான் நரகத்துக்கு போவேனோ சத்தியம் போவேனோ தெரியாது. சத்தியமோ அசத்தியமோ தெரியாது. கிருஷ்ணன் சொல்லிட்டா அஸ்வ